பிதாவாகிய தேவன் கோபமானவர், பிதாவாகிய தேவன் எடுத்ததும் ஊசாவை அழித்தவர் அப்படின்ட்டு பிதாவாகிய தேவன் என்றாலே அல்லது பழைய ஏற்பாட்டு தேவன் என்றாலே கோபமானவர் என்று கிறிஸ்துவர்களுக்குள்ளாக ஒரு மனநிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவைகளை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவன் கோபம் உள்ளவரா, அன்புள்ளவரா, கிருபை உள்ளவரா, யார் என்னவென்று சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராம். பிதாவாகிய தேவன் கானானியர் அழிப்பேன் துரத்துவன் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சில எங்களோட நண்பர்கள் என்ன கேட்குறாங்கனாக்கா, பிதாவாகிய தேவன் அன்பாக இருக்கிறாரு, அப்போ குடியிருக்கிற ஜனங்களை அவர் துரத்துறாரு, அது பாவம் இல்லையா? நம்மளுக்கே ஒரு பேஜாராகுது இல்லைங்களா அங்கிள்? சில நண்பர்கள் எங்களை கேட்குறாங்கோ, அதுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் அதுக்கு என்ன அங்கிள் சொல்கிறீங்க? அங்கிள், அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊசா உடன்படிக்கை பெட்டி ஆடுதுன்னு சொல்லிட்டு அதை தொட போகிறான். உடனே பிதாவாகிய தேவன் அங்கேயே அடிக்கிறாரு. ஸோ நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோவான் தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அங்கிள் ஏற்றுக்கிறது? வேதத்தை படிக்கும்பொழுது இதுபோல் நமக்கு ஒரு கேள்வி வருது. நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சிலர் எந்த வசனத்திலிருந்து அப்படி எடுக்கிறாங்கன்னா அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். உபாகமம் 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினி போல அவர்களை அழிப்பார். அதை தான் நீ சொல்கிற. அவங்களே அழிச்சு போடுவார். அவர்களை உனக்கு முன்பதாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். இப்போ குடியிருக்கிற வீட்டை கலைக்கிறது எவ்வளோ ஒரு நம்ம பார்க்குறதுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ. இப்போ தேவனை இதை செய்யும் போது மனசுக்கு நமக்கு கவலையாக இருக்குது. அன்புள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆண்டவர் இதை செய்கிறாரு? வாலிப நாட்களில் எனக்கும் இது போல் பிரச்சனை இருந்தது தான். சொன்னால் சிரிப்பீங்கடா. நான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்னு ஜெபம் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கு மட்டும்தான் பிதா பேரை யூஸ் பண்ணுவேன். அந்த பிதாவே ஆமேன்னு. ஏனென்றால் பிதாவை என்றாலே எனக்கு பயம். நான் ரட்சிக்கப்பட்ட வாலிப நாட்களிலேயே இது போல் ஊசா தொட்டதுமே அடிப்பார், அழிப்பேன் என்று சொல்கிறாரு. 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? விசாரிக்கிற தேவனாக இருப்பார், நான் எரிச்சல் உள்ளவர். இது போலலாம் வசனத்தை கேட்டதுமே ஒரு பதட்டம், ஒரு பயம். பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுதே இது போல் ஒரு கேள்வி என் மனதில் இருந்தது. அப்போ என்னோடய ப்ரொஃபஸர் டாக்டர் ஜேக்கப் செரியன் சாரை நான் கேட்குறேன். சார், இது என் மனசில் ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஏனென்றால் அவர் ப்ராடிகல் ஃபாதர்னு டீச் பண்ணுறாரு. அது கெட்ட குமாரன் இல்லை, அது சீக்கிங் ஷெப்பர்ட், அன்புள்ள தகப்பன். அதுதான் அதனுடைய உண்மையான மீனிங் என்று டாக்டர் ஜேக்கப் செரியன் சார் அது சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போதோ நான் இந்த கேள்வியை போய் கேட்டேன். இது டவுட்டாக இருக்கும் போதோ அவர் சிரிச்சுட்டு கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் ஆகு, நீயே கண்டுபிடினார். சார் முடியல, கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்போ சில வசனங்களை எனக்கு கோட் பண்ணார். அதை என்னால் மறக்கவே முடியாது. கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் அன்புள்ளவரா என்னன்றது, முதலாவது ஆதாமும் ஏவாளும் தேவன் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்களே கடவுளாக இருந்திருக்கிறோம். அடுத்தது சாத்தான் நல்லவன், அவன் சொல்கிறது தேவன் சொன்னதை விட பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணி சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனுக்கு கீழ்ப்படியல. அதுபோல் துரோகிகளுக்கே வஸ்திரத்தை தைத்து போட்டவர் தான் நம்முடைய தேவன். முதலாவது. இரண்டாவது, அநேகர் தவறாய் நினைத்து கொண்டு இருக்கிறது என்னென்னா, ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் சபித்தாரு. நோ, வேதத்தை சரியாக படிக்கணும். பூமியை சபிக்கிறார். நீ இருக்கிற பூமி சபிக்கப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாரு தவிர ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் சபிக்கவே இல்லை. நீ வருத்தத்தோட பலனை புசிப்பாய், அவ்வளோதான் பனிஷ்மெண்ட், சாபம் இல்லாது. நீ வலியோட பிள்ளையை பெற்றெடுப்பாய். ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றெடுக்கும் போது வலி இருந்தாலும் இன்னொரு பிள்ளைக்கு ரெடி ஆகுறாங்க. 10 கூட பெற்றெடுத்துருக்காங்க ஒரு காலத்துலலாம். அது ஒரு பனிஷ்மெண்ட். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கூட சபிக்கலை. அதுபோல் துரோகிகளுக்கு துணியை தைத்து போடுகிறார். சபித்தது யார் என்றால் காயினை தான் ஆண்டவர் சபிக்கிறார், அவங்க சகோதரனை கொலை செய்ததுனால. ஒன்று. இன்னொன்று, அவங்க வயிற்றில் பிறந்த துரோகிகள் நமக்காக தம்முடைய சொந்த குமாரனையே அனுப்புகிறதாக அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறாரு. அதுதான் புரோட்டோ இவாங்கிலியான்னு சொல்கிறோம் தியாலஜியில். தம்முடைய குமாரனை அனுப்புகிற வாக்குத்தத்தத்தை அங்கே சொல்லி முடிகிறார் பிதாவாகிய தேவன். யாருக்கு? துரோகிகளுக்கு. துரோகிகளை காப்பாற்று. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதை போல் நம்ம பார்த்தோம்னா பிதாவோட ஒரு தகப்பனை நாம் உலகத்தில் எங்கேயும் யோசிக்கவே முடியாது. மூன்றாவது, நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவர் இதை செஞ்சிருவார் அதை செஞ்சிருவார். நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிருபையை தான் கொடுத்தார். எபிரேயர்களுக்கு கிருபையாக தான் எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வரார். பிறகுதான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அப்போ பிதாவாகிய தேவனை நாம் மிகவும் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா, அதனால தான் ஆண்டவர் ஜபத்திலேயே மிகவும் தெளிவாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது சொன்னார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பா பிதாவே
யூ காட் இட். ஜீசஸ் மட்டும்தான் பிதாவாகிய தேவனை அக்யூரேட்டாக நமக்கு வெளிப்படுத்தினவர். அதனால தான் இந்த வார்த்தையினால் கவரப்பட்டு யோவான் எழுதுகிறான், தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படியே கான்டெக்ஸ்டோடு நம்ம பதில் சொல்லிடலாம். ரைட். இப்போ இந்த கானானியர்களை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கணும். அப்போ தான் இதனுடைய கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும். ஏன் கர்த்தர் அப்படி சொல்கிறாருன்னு, ஏன் துரத்துகிறேன், ஏன் அழிக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்கிறாரா அல்லது இயற்கையை அப்படி செய்தா அப்படின்றத இன்னும் சில நிமிடத்தில் நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆதியாகமம் 15-16 என்ன சொல்ல வருகிறது என்றால், 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறது. ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. இவங்கெல்லாம் கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள். எமோரியர், கிர்காசியர், எபூசியர், கானானியர் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய அக்கிரமங்கள் நிறைவேறவில்லை. இன்னும் அக்கிரமங்கள் நிறைவேறவில்லைன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, பாரு டேய் உனக்கு டைம் ஆகிட்டுக்குது, பார்த்துன்னு தான் வந்துன்னுக்கிறேன். அப்போ அந்த டைம் இன்னும் கொஞ்சம் அவங்க கொலைப்படி பண்ணாங்களா உடனே அப்பா அம்மா கை வைப்பாங்க பிள்ளைங்க மேலே. இது வழக்கமாக வாங்கியிருப்பீங்க, நீங்களும் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உன்னை தெரிந்து கொண்டு உனக்குள்ளாக எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன் என்றால், ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கேனிபாலிசம், இன்ஃபன்டைஸ், பிள்ளைகளை நரபலி செலுத்துறது, இது போலலாம் கானான் தேசத்தில் இருக்குது. அக்கிரமம், பயங்கரமான அக்கிரமம் சொல்ல முடியாது. அவங்க பிதாவின் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. அதனால தான் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமில் இருந்து தான் மேட்ரஸ் தொடங்குகிறது. தொடங்கி இவன் மூலமாக இந்த ஜனங்களை என்ன பண்ணணும், ரட்சிக்கணும், ஆசீர்வதிக்கணும். அங்கே தான் ஜீசஸ் வர்றாரு அந்த லைனில். யூ காட் இட். இதுதான் தேவனுடைய திட்டம். யாரும் அழிக்கணும்னு இல்லை, காப்பாற்றுறது தான். ஏன்னா அந்த ஜனங்கள் மிகவும் மோசமாக இருக்காங்க, அக்கிரமங்கள் அதிகமாக பெருகிட்டே இருக்குது. ஆகவே கர்த்தர் அவர்களை தண்டிக்கவில்லை, கர்த்தர் அவர்களை துரத்தவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை துரத்தினது பூமி, கண்ட்ரி. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க, அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகுது, வாமிட் வந்துடுது. சில பேர் பைசனை சாப்பிட்டுடுவாங்க. பைசனை சாப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, வாந்தி எடுப்பாங்க. உடம்புக்கு ஒத்துக்காதது சிலது சாப்பிடும் போது என்ன ஆகுது, பாடி அதை வாமிட் பண்ணிடுது, வெளியே அனுப்பிடுது. அதே போல தான் அவர் படைத்த உலகத்தில் மனுஷன் பொல்லாதவனாக இருந்தாலும் அவன் கீழ்ப்படியாதவனாக இருந்தாலும் பூமி தேவன் சொல்லுகிறது கேட்குது. அதுதான் ஃபேக்ட். அதனால தான் இடியாமீனு இங்கே ஒன்றும் வேலை நடக்கலை, இருக்கிற இடம் தெரியாத போயிட்டான். ஹிட்லரு இங்கே வேலை நடக்கிற, இருக்கிற இடம் தெரியாத போனான். இது மாதிரி சர்வாதிகாரிகளை இந்த பூமியை அவமானப்படுத்தினது தான் வரலாறு. ஏன்னா மனுஷன் தேவனுக்கு உண்மையாக போனாலும் பூமி உண்மையாக இருக்குது. இதை டீட்டெயிலாக நம்ம 2 மினிட்ஸில் பார்த்து முடிச்சிருவோம். ஸோ ஜேக்கப் சார் இது சொல்லும் போது என் கண்ணு கலங்கிடுச்சு, பிதா எவ்வளவு அன்பாக இருக்கிறாருன்னு. நீங்கள் லேவியராகமம் 18:24 நான் படிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் அவர்களை அப்படி துரத்தினாரா, அப்படி அழித்து போட்டாரா, அல்லது அவங்க செஞ்ச பாவமா, அதனால் பூமி அவங்கள வாந்தி பண்ணி போட்டுடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இவைகள் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றிலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தின் நிமித்தமாய் தேசம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. அடுத்தது, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். துரத்தினது யாரு? மறுபடியும் படிக்கிறேன், 25 லேவியராகமம் 18:25. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இப்பொழுது துரத்தினது எது, கக்கி போட்டது எது? கண்ட்ரி. காரணம் என்ன? அவங்களுடைய அக்கிரமம். தேவன் துரத்தில் அவங்களுடைய அக்கிரமம். அதனால தான் ஆதியாகமம் 15:16 அப்படி சொல்கிறாரு. இங்கே இன்னும் மனம் திரும்பல, அக்கிரமங்கள் இன்னும் அதிகமாக பெருகுது. தொண்டை வரலாம் சாப்பிட்டா என்ன ஆகும், வாமிட் பண்ண முடியல. அதுபோல் தான் அவங்க அக்கிரமம் பெருகினதுனால அந்த தேசமே அவங்கள கக்கி போடுது. பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வார்னிங் பண்ணுறாரு, இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. தேசம் கெட்டு போச்சு, அவர் படைச்ச பூமி கெட்டு போச்சு, தீட்டாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு, இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல. இப்போ அவர்களை துரத்தினது யார்? கர்த்தரா தேசமா? தேசம் கக்கி போட்டது போல, துரத்தினது போல. இது மிகவும் முக்கியம், தேவன் நீதி உள்ளவர் என்பதற்கு. அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அதனால் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், பாவத்தை பொறுக்க மாட்டார். இருந்தாலும் இஸ் ரைச்சஸ்னஸ் ஆல்வேஸ் மூவ்ட் வித் கம்பேஷன் தென் ஆக்ஷன். இப்பொழுது உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாத படிக்கு. ஏன் ஜனங்கன்னு சும்மா விடாது. நீங்களும் அவர்கள் செஞ்ச தவறுகளை செய்யும் பொழுது
உங்களையும் அந்த தேசம் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். புரிந்ததுங்களா? இப்போது கர்த்தர் துரத்தினாரா, அந்த தேசம் வாந்தி பண்ணி போட்டதா? அப்படி அந்த தேசம் வாந்தி பண்ணி போட அவர்கள் செய்த அருவருப்புகள் மிகவும் கொடுமையான காரியங்கள். திருந்தலை, மனசாட்சி இல்லாமல் செஞ்சாங்க. அதனால் அவர் படைத்த பூமி தான் அப்படி செஞ்சது. கான்டெக்ஸ்டோடு நம்ம வேதத்தை படித்தோம்னா, பிதாவாகிய தேவனை தவிர அன்புள்ளவர் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு சிம்பிள், தன்னுடைய குமாரனையே நமக்காக அனுப்பினார். இப்போ பிதாவே வந்திருந்தால் பெரிய விஷயம் இல்லை. இப்போ உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து, நானே வந்து உன்னை காப்பாற்றினேன்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என் உயிரே போனாலும் ஆபத்தான இடத்துல என் மகனை நான் அனுப்ப மாட்டேன். நான் போவேன், என் மகனை அனுப்ப மாட்டேன். ஏன்னா என் உயிருக்கும் மேலாக என் மகனை நேசிக்கிறேன். இதுதான் எல்லா அப்பா அம்மா இதை தான் செய்வாங்க. அதனால தான் அவர் கூலி வேலை செஞ்சாருன்னா கூட தன் பிள்ளையை நன்றாக படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ பிதாவே வந்திருந்தால் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பிதா தன் குமாரனை அனுப்பினார் பாருங்க, இந்த நன்றி கெட்டவர்களுக்காக, துரோகிகளுக்காக. அந்த இடத்துல தான் பிதாவின் அன்பை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஸோ ஆல்வேஸ் காட் இஸ் லவ். அவர் எந்த இடத்துலையும் யாரையும் பழி வாங்குகிற தேவன் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர், அவர் அன்புள்ளவர். மனுஷர் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாய் பூமி வாந்தி பண்ணி போட்டது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். யூ காட் இட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களோடு கூட பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சி பாருங்கள். மே காட் பிளஸ் யூ ஆல்.